அதிகாரிகள் அழகாக தமிழ் பேச பெரும்பாலும் ஆங்கிலத்தில் படித்து பெரும் தேர்வுகள் எழுதிவிட்டதற்கு பிறகு ஐ டோன்ட் நோ தமிழ். நம் மண்ணின் குழந்தைகள் நம் தாய்மொழியை பிழையில்லாமல் பேசுவதை கேட்கிற போது தமிழை எவராலும் அழிக்க முடியாது என்கிற தீராத நம்பிக்கை பிறக்கிறது. எந்த திசையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த வண்ணத்தில் அதிகாரத்திற்கு வந்தாலும் தமிழை எவராலும் அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. நான் பல கல்லூரிகளிலே போய் பெண் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், ஒரு முழு காகிதத்தில் சொந்தமாக தமிழில் பிழை இல்லாமல் எழுதுகிறவனைத்தான் காதலிக்க வேண்டும் என்று. அப்படியானால் மாடெல்லாம் பிடிக்க வேண்டாம். பிழை இல்லாமல் ஒரு பக்கம் தமிழில் எழுத சொன்னால் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு இல்லை. இரவு 9 மணிக்கு துவங்கி அதிகாலை 5 மணிக்கு முடிகிற சிந்தனை பட்டி மண்டபத்திற்கு இடையில் ஒரு நடிகன் இல்லை, ஒரு நடிகை இல்லை, கவர்ச்சி இல்லை, அருவருப்பான ஆபாசமான நகைச்சுவை தோரணங்கள் இல்லை, இல்லவே இல்லை. உயர் தளத்திலான சிந்தனை, அறிவு. எந்த சமூகம் சிந்திக்கிறதோ, எந்த சமூகம் கற்கிறதோ அந்த சமூகம் வளரும். 2ஆம் உலக மகாயுத்தத்திற்கு பிறகு, ஒரு பேரழிவை சந்தித்ததற்கு பிறகு இன்றைக்கு உலக அரங்கில் ஜப்பான் உயர்ந்திருப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை, வாசிப்பு. எத்தனை நாடுகளில், எத்தனை ஊர்களில், எத்தனை திருவிழாக்களில் பேசினாலும் மதுரையில் பேசுகிற போது கிடைக்கிற மயக்கமும் இன்பமும் எங்கும் கிடைக்காது. ஏனெனில் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை இந்த மண்ணில் பேசுவது என்பது தாய் மடியில் அமர்ந்து மழலை சொல்லுவதற்கு ஒப்பானதுதான். நான் பிறந்த மண்ணில், நான் வளர்ந்த மண்ணில், நான் அருந்திய வைகை நீரில், நான் இரவெல்லாம் இயற்றமிழ் கேட்டு வளர்ந்த மதுரையில், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமுறை தமிழ் பேசுகிறது என்றால் இயற்றமிழை மதுரை வளர்த்தது போல் தமிழ்நாட்டில் எந்த நகரமும் வளர்த்ததில்லை. அதன் தொடர்ச்சி நீடிக்க வேண்டும் என்று மதுரை விரும்புவதாலே தான் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்றாக தமிழ் பேசுகிற ஒரு ஆணையாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அதிகாரிகள் அழகாக தமிழ் பேசுவதை கேட்கிற போது, அதிகாரிகள் அழகாக தமிழ் பேசுவது பெரும்பாலும் ஆங்கிலத்தில் படித்து பெரும் தேர்வுகள் எழுதிவிட்டதற்கு பிறகு ஐ டோன்ட் நோ தமிழ் என்று சொல்லுகிற ஆட்களுக்கு நடுவில் தாய்மொழியின் மீது தீராத காதல் கொண்டு நம் மண்ணின் குழந்தைகள் நம் தாய்மொழியை பிழையில்லாமல் பேசுவதை கேட்கிற போது தமிழை எவராலும் அழிக்க முடியாது என்கிற தீராத நம்பிக்கை பிறக்கிறது. எனக்கு தெரியும், வடக்கே இல்லை, தெற்கே இல்லை, கிழக்கே இல்லை, மேற்கே இல்லை, எந்த திசையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழை அழிக்க முடியாது. எந்த திசையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த வண்ணத்தில் அதிகாரத்திற்கு வந்தாலும் தமிழை அழிக்க முடியாது. தமிழை எவராலும் அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. அந்த உரிமையை தமிழர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். ஏன் இப்படி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். ஒரு 10 பக்கம் எழுதினால் அதை பிறர் படிக்கிற மாதிரி இருக்குமா என்று உங்கள் ஆணையாளர் கேட்டார். 10 பக்கம் எழுத முடியுமா என்று நான் கேட்கிறேன். ஒரு பக்கம். நான் பல கல்லூரிகளிலே போய் பெண் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், ஒரு முழு காகிதத்தில் சொந்தமாக தமிழில் பிழை இல்லாமல் எழுதுகிறவனைத்தான் காதலிக்க வேண்டும் என்று. அப்படியானால் மாடெல்லாம் பிடிக்க வேண்டாம். பிழை இல்லாமல் ஒரு பக்கம் தமிழில் எழுத சொன்னால் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு இல்லை, இல்லை, எனக்கு தெரியும். அது மட்டுமில்லை, அந்த ஒரு பக்கம் தமிழில் எழுதுவது ஃபார்வேர்ட் மெசேஜாக இல்லாமல் இருக்க வேண்டும், சொந்த செய்தியாக இருக்க வேண்டும். வல்லினம் மெல்லினம் பிழை இல்லாமல் எழுத வேண்டும். வல்லினம் மெல்லினம் இடையினம் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம். ஏன்? நான் ஏன் முதலில் பேசுகிற போது சொன்னேன் இயற்றமிழ் வளர்த்த மதுரை என்று. இங்கே தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். இரவு 10 மணிக்கு 9 மணிக்கு பட்டிமண்டபம் துவங்கும்.
காலஞ்சென்ற மகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் தலைமையில் பட்டிமண்டபம் தொடங்கும். இந்த ஆண்டு அவரது பிறந்த நூற்றாண்டு. அவரது பிறந்த நூற்றாண்டை கொண்டாடும் விதமாகவும் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். மகா சன்னிதானத்தின் தலைமையில் பட்டிமண்டபம் நடக்கும். மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் இருக்கிற நேரு ஆலால சுந்தர விநாயகர் கோவிலில் வாசலில் நடக்கும். காமராஜர் சாலையிலே இருக்கிற அரசமரம் பிள்ளையார் கோவில் சிவராத்திரி விழாவில் நடக்கும். 3 அணிகளில் 9 அறிஞர்கள் பேசுவார்கள். 3 தலைப்பில் 3 அறிஞர்கள் அணிக்கு 3 9 பேர் பேசுவார்கள். முதலில் அடிகளார் ஒரு முன்னுரை கொடுப்பார். பிறகு 9 பேர் பேசுவார்கள். 9 பேரும் பேசி முடித்த பிறகு 3 அணியின் தலைவர்களும் தொகுப்புரை வழங்குவார்கள். அடிகளார் பிறகு ஒரு அணியை நீக்குவார். மீதம் இருக்கிற 2 அணிகளின் நடுவு தலைவர்களும் வெற்றிக்கு முயல்வார்கள். அதில் எந்த அணி சிறந்தது என்று அடிகளார் தீர்ப்பு சொல்வார். இவ்வளவு நடந்து முடிகிற போது அதிகாலை 5 மணி ஆயிருக்கும். அந்த நேரம் வரை 2000 பேர் 3000 பேர். இவ்வளவு வசதியாக நாற்காலி எல்லாம் கிடையாது. தார் ரோட்டில் தரையில் அமர்ந்து கேட்டு தமிழ் வளர்த்த மதுரை இந்த மதுரை. நான் இன்னும் உரிமையோடும் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். அப்படி ஒரு காலத்தில் தரையில் அமர்ந்து அடிகளார் பேசியதை கேட்ட பெருமை எனக்கு உண்டு. அப்படி தரையில் அமர்ந்து அடிகளார் பேசியதை கேட்ட நானே சில ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்த ஆளாகி மேடை ஏறி அடிகளாருக்கு பக்கத்தில் அமர்ந்தும் பேசியிருக்கிறேன், தமிழ் பேசியிருக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்? 9 பேர் பேசி முடித்துக்கிற வரையில் 5000 பேர் கேட்பார்கள். நான் சினிமாக்காரன், சினிமா துறையில் இருந்து வந்திருக்கிறேன். இரவு 9 மணிக்கு துவங்கி அதிகாலை 5 மணிக்கு முடிகிற சிந்தனை பட்டிமண்டபத்திற்கு இடையில் ஒரு நடிகன் இல்லை, ஒரு நடிகை இல்லை, கவர்ச்சி இல்லை, அருவருப்பான ஆபாசமான நகைச்சுவை தோரணங்கள் இல்லை, இல்லவே இல்லை. உயர் தளத்திலான சிந்தனை, அறிவு. எந்த சமூகம் சிந்திக்கிறதோ, எந்த சமூகம் கற்கிறதோ அந்த சமூகம் வளரும். 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு, ஒரு பேரழிவை சந்தித்ததற்கு பிறகு இன்றைக்கு உலக அரங்கில் ஜப்பான் உயர்ந்திருப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை, வாசிப்பு. நீங்கள் நினைப்பது போல் ஜப்பானியர்கள் குட்டையர்கள் அல்ல. நீங்கள் நினைப்பது போல் ஜப்பானியர்கள் சப்பை மூக்கு அல்ல. அதெல்லாம் 1945க்கு முன்பு. வாசிப்பில் வளர்ந்த ஜப்பானை நீங்கள் பார்க்க முடியும். வளர்ச்சி என்றால் உடல் வளர்ச்சியும் சேர்த்து, அறிவு வளர்ச்சியும் சேர்த்து. ரயிலில் பயணம் போனால், பேருந்தில் போய் பார்த்தால், பேருந்து பயணம் துவங்கி 10வது நிமிடம் ஒரு பையை திறந்து தாய் ஒரு புத்தகத்தை படிக்கிறாள், இன்னொரு புத்தகத்தை குழந்தைக்கு படிக்க கொடுக்கிறாள், தகப்பன் ஒரு புத்தகம் படிக்கிறான். அந்த நாட்டில் பயணம் செய்த சில நாட்களில் ரயிலில் படிக்காமல் இருந்த மூடன் நான் மட்டும்தான். நான் சுற்றி பார்க்க போன பயணி என்ற பெருமையினால் வேண்டுமானால் தப்பித்துக் கொள்ளலாமே தவிர, நாடு வாசிக்கிறது, வாசிக்கிறது மட்டுமில்லை, வாசித்து முடித்த புத்தகத்தை ரயில் நிலையத்தில் இருக்கிற புத்தக வங்கிகளில் வரிசையில் நின்று வைத்து விட்டு போகிறார்கள். வாசிக்க வாய்ப்பில்லாத, புத்தகம் வாங்க வழி இல்லாத இன்னொருவன் படிக்கட்டுமே என்று வைத்து விட்டு போகிறது அந்த நாடு. தமிழக அரசு மாவட்டம் முழுவதும் புத்தக திருவிழா நடத்த விரும்புகிறது. இவ்வளவு நாற்காலி, இவ்வளவு பந்தல், காற்றாடி, இவ்வளவு உழைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு துறை. ஆனால் நான் மதுரைக்காரர்களை கேட்கிறேன், எவ்வளவு புத்தகம் வாங்கி இருக்கிறீர்கள்? எத்தனை வீட்டில் நூலகம் இருக்கிறது? எத்தனை வீட்டில் குழந்தைகள் படிப்பது போல நீங்கள் படிக்கிறீர்கள்?
குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர்கள் குழந்தைகள் முன்பு படிக்கிறீர்களா? என்ன செய்கிறீர்கள்? இல்லையே. இதோ எதை விற்றால் லாபம் கிடைக்காதோ, எந்த தொழிலில் பெரும் பொருள் சம்பாதிக்க முடியாதோ, ஜெயந்தாவுக்கு தெரியும். ஏதோ அரசு வேலை நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீர்கள், நான் பார்த்தேன். அதை விட்டு விட்டு தமிழ்நாட்டில் எங்கேயும் போய் எழுத்தாளன் என்று பெருமையாக அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது. என்ன பண்றீங்க? எழுத்தாளன் அப்படின்னு கேட்குறான். சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னு கேட்குறான். ஆமா, எழுத்தாளர்னா ஒரு 5ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்திற்கு போங்கள், ஒரு 8ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்திற்கு போங்கள். குழந்தைகளை எழுப்பி நிறுத்தி கேளுங்கள், நீ என்னவாக விரும்புகிறாய் என்று கேளுங்கள். 50 குழந்தைகள் இருக்கிற வகுப்பில் 50 45 பேர் மருத்துவனாக விரும்புகிறான். ரைட்டா தப்பா? 5 பேர் என்ஜினியராக விரும்புகிறான். எல்லாரும் டாக்டராக விரும்புகிறான். எல்லாரும் டாக்டர் ஆனால் எவன் நோயாளியாக இருப்பான்? எல்லாரும் டாக்டராக விரும்புகிறான், எல்லா இன்ஜினியராக விரும்புகிறான். ஆனால் நான் எழுத்தாளனாக விரும்புகிறேன், நான் எழுதுகிறவனாக கவிஞனாக விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு குழந்தையை நீங்களும் நானும் ஏன் உருவாக்கவில்லை? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த எந்த அரசனின் பெயர் இந்த நாட்டில் இருக்கிறது? சொல்லுங்கள். பாண்டியன் வாழ்ந்தான், சோழன் வாழ்ந்தான், இதெல்லாம் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டை, மதுரையை ஆண்டது யார்? யார்? யார் பெயரை நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒருவன் பெயர் இருக்கிறது. அவன் வாலி சொன்னது போல குமரியில் தனியாக நிற்கிறவன். யார்? யார்? எவ்வளவு தயக்கம் உங்களுக்கு! 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து எந்த அரசனும் எந்த பெரும் செல்வந்தனும் பெறாத, வரலாற்றில் இடம்பெறாத புகழை ஒருவன் பெற்றானே, அவன் கவிஞனா அரசனா? கவிஞனா அரசனா? இந்த கவிஞனின் பெயர் என்ன? வள்ளுவன். உங்கள் மொழிக்கு உலக பெருமையை தேடி கொடுத்தது யார்? யார்? உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் எது? திருக்குரான், விவிலியம், பகவத்கீதை இருக்கட்டும். அது சமயங்களை சார்ந்த புத்தகங்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் அதை பிற மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சமயத்தையும் சாராமல், எந்த கடவுளையும் சாராமல் உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் என்ற பெருமையை யாரு உங்களுக்கு தேடி கொடுத்தது? இத்தனை பேர் இருக்கிறீங்களே, ஒருத்தன் உசுரை கொடுத்து கேட்கிறேனே, எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? யார் அது? சொல்லுங்க. நான் எல்லா ஊர்லயும் சொல்ல வைக்கிறேன், எல்லா ஊர்லயும் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா எல்லாரும் பேச வரவனுக்கு தான் பொறுப்பு இருக்கு, கேட்க வரவருக்கு அப்படி இல்லை.